ஹாய் மக்களே! வெல்கம் பேக் டூ மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்ஆர்எஃப் வல்னரபிலிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். எஸ்எஸ்ஆர்எஃப் வல்னரபிலிட்டினா என்னது? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அதுக்கான என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம்? வேற என்னென்ன வல்னரபிலிட்டீஸ்லாம் அது கூட செயின் பண்ணி யூஸ் பண்ணலாம்? அதுதான் பார்க்க போறோம் இந்த வீடியோஸ்ல. ஸோ என்னுடைய சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஏன்னா நம்ம ட்ரையாக்மே.com ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரையாக்மே.comல நம்ம ஆல்ரெடி வெப் ஃபண்டமெண்டல்ஸ் லேர்னிங் பாத் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில இன்ட்ரோ டூ எஸ்எஸ்ஆர்எஃப் அப்படின்ற ஒரு ரூம் இருக்கும். அத நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வெப் ஃபண்டமெண்டல்ஸ்ல போட்ட வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனல்ல இருக்கு. போய் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு எஸ்எஸ்ஆர்எஃப் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். அதோட எப்படி ஃபைண்ட் பண்றது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட்டு எஸ்எஸ்ஆர்எஃப் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு ஒரு ஜெனரல் ஐடியா இருக்கணும். அப்பதான் நீங்க அந்த வல்னரபிலிட்டிக்குள்ளார நீங்க போக முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு எஸ்எஸ்ஆர்எஃப்னா என்ன? ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா, ஒரு பெயிண்ட் அ ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த சாஃப்ட்வேர ஜஸ்ட் டூ எக்ஸ்ப்ளைன் உங்களுக்கு ஈஸியா புரியிற மாரி. ஓகேவா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு வீட்ல ஒரு கிட் இருக்கு. ஓகேவா? ஸோ இது ஒரு வீடு அப்படின்னு நீங்களே ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இது ஒரு கிட்ன்னு நீங்களே ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்க எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். ஸோ இது வந்து கிட் ஏ அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு வீடு இருக்கு பக்கத்துல நெய்பர் அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு கிட் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட் பி. ஓகேவா? ஸோ கிட் ஏ அண்ட் கிட் பி. சரியா? ஸோ இவங்க 2 பேரும் நார்மலா வந்து பக்கத்து பக்கத்து கிட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட விளையாட்டு ஜாமாவ ஷேர் பண்ணிப்பாங்க, ஒண்ணா விளையாடுவாங்க. ஸோ இதுதான் நம்ம யூசுவலா வந்து பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அ கிட் பி வந்து என்ன பண்ணுதுன்னா கிட் ஏ வந்து என்ன பண்ணுதுன்னா, கிட் பி கிட்ட கேட்குது, "டேய் இந்த மாரி உன்னோட விளையாட்டு ஜாமான் தாடா, நான் விளையாண்டுட்டு தரேன்" அப்படின்னு. ஸோ அது மாரி கிட் பியுமே கிட் ஏ கிட்ட குடுக்குது. "ஓகே, நீ விளையாடு, நம்ம சேர்ந்து விளையாடலாம்" அப்படின்னு விளையாடுறாங்க. ஓகேவா? இது வந்து யூசுவல் பிஹேவியர். இதுவே வந்து கிட் ஏ வந்து என்ன பண்ணுதுன்னா, கிட் பி கிட்ட போயிட்டு, "ஓகே உங்க வீட்ல வந்து எங்கெங்கலாம் பணம், நகையெல்லாம் வச்சிருக்காங்க. அதுலேருந்து எதாவது எனக்கு எடுத்துட்டு வந்து குட்றா" அப்படின்னு வந்து கிட் ஏ வந்து கிட் பி கிட்ட வந்து கேட்குது. ஸோ கிட் பியுமே வந்து கிட்டு தானே, அதுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதனால வந்து இது என்ன பண்ணுதுன்னா, அவங்க வீட்ல இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு வந்து கிட் ஏ கிட்ட வந்து குடுக்குது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏ ஃபார் ஆப்பிள் கிடையாது. ஏ ஃபார் வந்து அட்டாக்கர் அப்படின்னு நீங்க வந்து எடுத்துக்கலாம். பிகாஸ் நீங்க ஒரு ஹேக்கரா இருந்தீங்கன்னா, உங்க கிட்டுக்கு ஏ ஃபார் ஆப்பிளுக்கு பதிலா ஏ ஃபார் அட்டாக்கர் அப்படின்னு சொல்லிக் குடுங்க. சொல்லிக் குடுங்கன்னு இல்ல, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகேவா? ஸோ இது ஏங்கிறது அட்டாக்கர், பிங்கிறது விக்டிம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து விக்டிம் கிட்டு. ஸோ இவரு கேட்கிற இது பெஸ்ட் ஃப்ரெண்ட்னால இது ஏ அட்டாக்கர் சொல்றது எல்லாத்தையுமே வந்து பி விக்டிம் வந்து பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, யூசுவல் லைக் நார்மலா வந்து எஸ்எஸ்ஆர்எஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஏ வந்து அட்டாக்கரு. இங்க நீங்க அனுப்புறீங்கல்ல ரெக்வெஸ்ட்ங்கிறது நீங்க சொல்றீங்கல்ல, ஓகே இத எடுத்துட்டு வந்து குடு அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட். ஸோ இத நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட். அதுக்கு பி கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வருதுல்ல. அதனால இது வந்து ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ, நீங்க கேட்கறது எல்லாத்தையுமே வந்து பி வந்து பண்ணி தருது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, இது முழுக்கவுமே வந்து ஒரு சர்வரா நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து சர்வரு. இது வந்து இன்டர்னலா ரிசோர்ஸ வந்து எடுத்துட்டு வந்து அட்டாக்கர் கிட்ட வந்து குடுக்குது. ஸோ இது வந்து இன்டர்னலா பண்ணக்கூடிய எஸ்எஸ்ஆர்எஃப். இதுவே வந்து எக்ஸ்டர்னலா எப்படி எஸ்எஸ்ஆர்எஃப் பண்றது அப்படின்னா, ஸோ இந்த பி கிட்ட விட்டுட்டு, சி அப்படின்ற ஒரு வீடு வந்து வச்சுக்கலாம். ஸோ இங்கேயுமே வந்து ஒரு கிட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆர் ஆ கிட் இருந்தாலும், இல்லனாலும் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல இங்க. ஸோ சி அப்படின்ற வீட்ல போயிட்டு, ஸோ ஏ வந்து என்ன சொல்றார்ன்னா, அ பி கிட்ட போயிட்டு, ஓகே சி அப்படின்ற கிட்டு கிட்ட போயிட்டு, "நீ இந்த விளையாட்டு ஜாமான் வாங்கிட்டு வா" அப்படின்னு வந்து சொல்லுது. அதேமாரி பியுமே வாங்கிட்டு வந்து ஏ கிட்ட குடுக்குதுன்னு வைங்களேன். ஸோ இந்த சிக்கு வந்து என்ன தெரியும், ஓகே நம்மகிட்ட பி அப்படின்ற ஒரு கிட்ட தான் வந்து வாங்கிட்டு போச்சு. ஏ வந்து எதுவுமே கேட்கல நம்மகிட்ட. பி தான் வாங்கிட்டு போச்சு அப்படின்னு தெரியும். ஸோ நீங்க வந்து அட்டாக்கரா இருந்து ஒரு வெப் சர்வர் கிட்ட ஒரு எக்ஸ்டர்னலா ரெக்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபோர்ஜ் ரெக்வெஸ்ட்டா வந்து பண்றீங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த விளையாட்டு ஜாமாவ ஏ வந்து தூக்கிட்டு போயிடுச்சு.
லைக் காணாக்கிடுச்சு, இல்ல தூக்கிட்டு போயிடுச்சுன்னு வைங்களேன். ஸோ இதுதான் வந்து எஸ்எஸ்ஆர்எஃப் வந்து எக்ஸ்டர்னலா ரிசோர்ஸ் வந்து அக்சஸ் பண்றது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியிற மாரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்ப பேக் டூ ட்ராக் மீ ரூம். ஸோ இங்கேயுமே வந்து அவங்க அதான் குடுத்துருப்பாங்க. எஸ்எஸ்ஆர்எஃப்னா சர்வர் சைட் ரெக்வெஸ்ட் ஃபோர்ஜரி. ஃபோர்ஜரினா நீங்க ஏதாவது ஒரு ஃபோர்ஜ்ட் ரெக்வெஸ்ட் குடுக்குறீங்க. ஸோ யார் மூலியமா குடுக்குறீங்கன்னா, ஒரு வெப் சர்வர் மூலியமா, அந்த வெப் சர்வர் பண்ற எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் லைக் இன்டர்னல் ரெக்வெஸ்ட்டா இருக்கட்டும், இல்ல எக்ஸ்டர்னல் ரெக்வெஸ்ட்டா இருக்கட்டும், அந்த சர்வர் மெயின்டெயின் பண்றவங்களுக்கு வந்து என்ன தெரியும், ஓகே நம்ம சர்வர்ல இருந்து தானே ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. அப்படின்னு தெரியும். இதுவே வந்து எக்ஸ்டர்னல் சர்வர்ல அக்சஸ் பண்ணுச்சு ரிசோர்ஸஸ் அப்படின்னா, ஓகே நமக்கு பக்கத்துல இருக்க ஆரிஜின் சர்வர்ல இருந்து தானே வந்திருக்கு அப்படின்னு வந்து நெனைப்பாங்க. ஸோ யூ ஆர் மேக்கிங் மலிஷியஸ் யூசர் வந்து என்ன பண்றாருன்னா, வெப் சர்வர் கிட்ட அடிஷனல் ரெக்வெஸ்ட் ஆர் எடிட்டட் ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட் வந்து பண்றாரு. எதுக்கு பண்றாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ரிசோர்ஸ வந்து அக்சஸ் பண்றதுக்கு. ஸோ இட் கேன் பி அட்டாக்கர் என்ன நெனைக்கிறாரோ அந்த ரெக்வெஸ்ட் வந்து பண்றது தான் வந்து எஸ்எஸ்ஆர்எஃப் வல்னரபிலிட்டி. ஓகேவா? ஸோ எஸ்எஸ்ஆர்எஃப் வல்னரபிலிட்டில வந்து 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து ரெகுலர் எஸ்எஸ்ஆர்எஃப். அதாவது நீங்க குடுக்குற ரெக்வெஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸா உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீன்ல தெரியும். இதுவே பிளைண்ட் எஸ்எஸ்ஆர்எஃப் அப்படின்னா, உங்களுக்கு அட்டாக்கர் ஸ்க்ரீன்ல எதுவுமே தெரியாது. யூ நீட் டூ ஹேவ் யுவர் ஓன் அ சர்வர். இட் கேன் பி வெப் கொலாபரேட்டர் ஆர் வெப் ஹூக்ஸ், யுஆர்எல் லைக் என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ எஸ்எஸ்ஆர்எஃப்ல 2டே வகை தான். ஸோ இந்த எஸ்எஸ்ஆர்எஃப் உங்களால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடிஞ்சா, என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஏபிள் டூ பைபாஸ் தி அக்சஸ் கண்ட்ரோல். அதான் அக்சஸ் டூ அன்ஆத்தரைஸ்ட் ஏரியாஸ், அக்சஸ் டூ கஸ்டமர் ஆர் ஆர்கனைசேஷனல் டேட்டாஸ், அண்ட் யூ கேன் ஏபிள் டூ டூ அ போர்ட் ஸ்கேன்ஸ். யூ கேன் ஏபிள் டூ அக்சஸ் இன்டர்னல் கிளவுட் சிஸ்டம்ஸ். அப்புறம் யூ கேன் ரிவீல் அத்தன்டிகேஷன் ஆர் டோக்கன்ஸ், கிரெடென்ஷியல்ஸ் எனிதிங். ஸோ இதுதான் வந்து இதோட இம்பாக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் டஸ் எஸ்எஸ்ஆர்எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்எஸ்ஆர்எஃப் அப்படின்னா என்னன்னா, சர்வர் சைட் ரெக்வெஸ்ட் ஃபோர்ஜரி. ஸோ இது சப்மிட் குடுத்துக்கோங்க. ஆஸ் அப்போஸ் டூ அ ரெகுலர் எஸ்எஸ்ஆர்எஃப் வேற என்ன டைப் இருக்கு அப்படின்னு கேட்குது. ஸோ இன்னொரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா, பிளைண்ட் அப்படின்னு குடுங்க. ஸோ பிளைண்ட் எஸ்எஸ்ஆர்எஃப் தான் கரெக்ட்டு. ஸோ இப்ப வந்து இவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம வந்து ஒரு ஃபிளாக் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஸோ இதுல வியூ சைட்ன்னு குடுங்க. ஸோ வியூ சைட்ன்னு குடுத்தோனே உங்களுக்கு இந்த மாரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஸோ இந்த லைக் ஒரு எக்ஸாம்பிள் எஸ்எஸ்ஆர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு சிஎஸ்ஆர்எஃப் ஆல்ரெடி தெரியும்னு நெனைக்கிறேன். சிஎஸ்ஆர்எஃப்க்கும் எஸ்எஸ்ஆர்எஃப்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னா, சிஎஸ்ஆர்எஃப் வந்து ஒரு கிளையன்ட் சைட் லைக் கிராஸ் சைட் ரெக்வெஸ்ட் ஃபோர்ஜரி. நீங்க வந்து ஒரு வெப் சர்வர் கிட்ட ஆர் ஒரு யூசர் கிட்ட நீங்க ஒரு ரெக்வெஸ்ட் குடுக்குறீங்க. அத பண்ணு அப்டின்னு நீங்க வந்து சொல்றீங்க. அதான் வந்து கிராஸ் சைட் ரெக்வெஸ்ட் ஃபோர்ஜரி. ஓகேவா? லைக் ஒரு ஷாப்பிங் கார்ட்ல போயிட்டு ஒரு பொருள வாங்குறதா இருக்கட்டும், இல்ல டிரான்சாக்ஷன் பண்றதா இருக்கட்டும். நீ இத பண்ணு அப்படின்னு நீங்களே ஒரு ரெக்வெஸ்ட்ட கிராஃப்ட் பண்ணி அனுப்புறது தான் வந்து கிராஸ் சைட் ரெக்வெஸ்ட் ஃபோர்ஜரி. ஓகேவா? இதுவே வந்து எஸ்எஸ்ஆர்எஃப் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு சர்வர் கிட்ட நீ இந்த ரெக்வெஸ்ட்ட பண்ணு அப்படின்னு நீங்க சொல்றது வந்து சர்வர் சைட் ரெக்வெஸ்ட் ஃபோர்ஜரி. அந்த வெப் சர்வர் வந்து எஸ்எஸ்ஆர்எஃப் வல்னரபிலிட்டிக்கு லைக் வல்னரபிளா இருந்துச்சு அப்படின்னா, you are telling them or telling the server to do a internal port scan or access to a internal resources or நீ வந்து எக்ஸ்டர்னலா அக்சஸ் பண்ணு அப்படின்னு சொல்றது தான் வந்து எஸ்எஸ்ஆர். ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸாம்பிள்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன் இருக்கு. அந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்ன்னு நெனைக்கிறேன். ஸ்டாக் யூஆர்எல் ஈக்குவல் டூ ஏபிஐ வெப்சைட் டாட் டிஹெச்எம் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸ்டாக் யூஆர்எல்னா நீங்க ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு, அந்த கவுண்ட் எல்லாம் வந்து எடுத்து காமிக்குது. லைக் ஏபிஐ டாட் வெப்சைட் டிஹெச்எம் ஏபிஐ ஸ்டாக் ஐட்டம் ஐடி இஸ் ஈக்குவல் டூ 1, 2, 3 அப்படின்னு இருக்கா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஐட்டம் வந்து கஸ்டமர் கேட்கும்போது இந்த ஏபிஐ எண்ட் பாயிண்ட்லேருந்து எடுத்து குடுக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். வாட் எல்ஸ் இப்போ இந்த பர்ட்டிகுலர் யூஆர்எல்க்கு பதிலா அட்டாக்கர் வந்து வேற ஏதோ ஒரு அவரோட வெப் சர்வருக்கு ஆர் இன்டர்னலா அந்த பர்ட்டிகுலர் சர்வருக்கு அக்சஸ் பண்றதுக்கு யூஆர்எல் குடுக்குறாருன்னு வைங்களேன். ஸோ அவருக்கு என்ன கிடைக்கும்னா, அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் கிடைக்காம, வேற ஒரு யூசரோட டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ்பெக்டட் ரெக்வெஸ்ட். இது வந்து அட்டாக்கர் கிராஃப்ட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டுமே வந்து இப்போ அம் இங்க நான் முன்னாடி சொன்ன மாரி, இந்த ஸ்லாஷ் ஐட்டம் ஐடி இஸ் ஈக்குவல் டூ 1, 2, 3க்கு பதிலா, இவங்க வந்து அ டாட் டாட் ஸ்லாஷ் யூசர் அப்படின்னு குடுக்கறதுனால, யூசரோட டேட்டா வந்து கிடைக்குது. அதேதான் இங்கேயும் குடுத்துருக்காங்க. தென் இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் வரும். அதுல நீங்க யுஆர்எல் அ மேனிபுலேஷன் பண்ணி, நீங்க வந்து எஸ்எஸ்ஆர்எஃப் வந்து அச்சீவ் பண்ணணும். அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த ஃபிளாக் கிடைக்கும் அப்படின்னு நீங்க வந்து சொல்றாங்க. ஓகேவா?
ஸோ இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்ற ஒரு பாராமீட்டர் யூஸ் பண்ணி அந்த பேலோட வந்து கிராஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் அந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன். ஸோ இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாரி website.hm/item to server is equal to API அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுல APIக்கு பதிலா நான் வேற ஏதாவது கீவேர்ட்ஸ் குடுக்குறேனே, சர்வர் இஸ் ஈக்குவல் டூ டெஸ்ட் அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். சர்வர் இஸ் ரெக்வெஸ்டிங் நான் லைட்டா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சர்வர் இஸ் ரெக்வெஸ்டிங் டெஸ்ட் டாட் வெப்சைட் டிஹெச்எம் அப்படின்னு. ஸோ இங்க நீங்க டெஸ்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, என்ன கீவேர்ட் குடுக்குறீங்களோ அது இங்க வந்து மாறிடுது. ஸோ இதுவே வந்து 1 அப்படின்னு குடுத்தோம்னா 1 டாட் வெப்சைட். 2ன்னு குடுத்தீங்கன்னா 2 டாட் வெப்சைட் டாட் டிஹெச்எம் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபிளாக் வந்து எடுக்கிறதுக்கு இந்த பர்ட்டிகுலர் யூஆர்எல் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா, இங்க வந்து சர்வர் இங்க இருக்கிற டொமைனே நான் இங்க குடுக்குறேன். ஸோ இங்க நான் சர்வர்ன்னு குடுத்தப்புறம் இங்க சர்வர்ன்னு வந்துருது. தென் அ வெப்சைட் டாட் டிஹெச்எம் அப்படின்னு குடுக்குறேன். ஸ்லாஷ் ஃபிளாக் வெப்ஸ் ஃபிளாக் கொஸ்டின் மார்க் ஐடி இஸ் ஈக்குவல் டூ 9 அப்படின்னு குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம குடுத்தோனே என்ன ஆச்சு அப்படின்னா, அ இப்ப சர்வர் இஸ் ஈக்குவல் டூ இது வந்து ஆக்சுவலி அந்த ஏபிஐ எண்ட் பாயிண்ட் வரணும். இது வந்து சர்வர் டாட் வெப்சைட்ங்கிறது இன்டர்னல் சர்வரா இருக்கும். நீங்க வந்து இன்டர்னலா ஒரு ஃபைல வந்து அக்சஸ் பண்றீங்க. அதுதான் வந்து ஃபிளாகோட ஃபைல். ஓகேவா? பட் இங்க வந்து நமக்கு ஒண்ணுமே வந்து ஃபிளாக் வந்து கிடைக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூஆர்எல்லா தான் எடுத்துக்கிச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஐடி இஸ் ஈக்குவல் டூ 9ன்னு இருக்குல்ல. இதுக்கப்புறம் வர திங்ஸுமே வந்து யூஆர்எல்லா தான் எடுத்துக்குது. ஸோ இத வந்து நீங்க ஒரு வேரியபிளா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு சொன்னாங்கல்ல. எஸ் இஸ் ஈக்குவல் டூன்னு போட்டு என்டர் குடுங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன வருது 404 நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. ஸோ நான் கரெக்ட்டா தான் குடுத்துருக்கேனான்னு பார்க்குறேன். சர்வர் டாட் வெப்சைட் டாட் டிஹெச்எம் ஸ்லாஷ் ஃபிளாக் கொஸ்டின் மார்க் ஐடி இஸ் ஈக்குவல் டூ 9 ஓகே. அண்ட் கொஸ்டின் மார்க் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ ஓகே. எக்ஸ் உடைய வேல்யூல தான் இங்க போட்டிருக்கேன். அதேதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஓகே அண்ட் யூஸ் பண்ணணும். கொஸ்டின் மார்க் கிடையாது. ஸோ அண்டுன்னு யூஸ் பண்ணா தான் இது வந்து தனி வேரியபிளா எடுத்துக்கும். ஸோ அண்டுன்னு போட்டுக்கோங்க. ஸோ அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு குடுத்துட்டு என்டர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபிளாக் கிடைக்கும். ஸோ இப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க குடுத்த யூஆர்எல்ல வந்து ஆக்சுவலி இது வந்து அம் லைக் அந்த சப்ளைட் ஏபிஐ யூஆர்எல்லா எடுத்துக்குது. அப்புறம் இந்த அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்ற ஒரு யூஆர்எல் வந்து தனியா ஒரு வேரியபிளா வந்து எடுத்துக்குது. ஸோ ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்டர்னலா ஒரு ஃபைல் வந்து அக்சஸ் பண்றது. ஸோ இந்த ஃபிளாக வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ இத மினிமைஸ் பண்ணிக்கோங்க. அ தென் இவங்க வந்து ஒரு மெஷின் மாரி குடுத்துருக்காங்க. அத நான் இப்பயே ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தட் நம்ம அம் பிராக்டிகல் பண்ணும்போது நமக்கு பூட் அப் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஃபைண்டிங் எஸ்எஸ்ஆர்எஃப். எஸ்எஸ்ஆர்எஃப் வந்து எப்படி ஃபைண்ட் பண்றது? லைக் யூசுவலா நம்ம என்ன பண்ணுவோம், பர்ப் சூட் ஆன் பண்ணிட்டு, லைக் இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணிட்டு, ஹெச்டிடிபி ஹிஸ்டரியில வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். ப்ரௌசர்ல அந்த மாரி ப்ராக்ஸி ஆன் பண்ணீங்க அப்படின்னா, எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இந்த மாரி யூஆர்எல்ஸ்லாம் வந்து பாஸ் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்ஆர்எஃப் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சர்வர் ஈக்குவல் டூ இப்போ உங்களோட அப்ளிகேஷன் வந்து வேற ஒரு எக்ஸ்டர்னலா ரிசோர்ஸ அக்சஸ் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ஆர்எஃப் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ சர்வர் ஈக்குவல் டூ அப்படின்ற ஒரு கீவேர்டா இருக்கட்டும், இல்ல யூஆர்எல் ஈக்குவல் டூ அப்படின்ற ஒரு பாராமீட்டரா இருக்கட்டும். சம்டைம் வந்து இங்க பார்த்தீங்கன்னா, ஹிட்டன் பாராமீட்டர்ல வேல்யூஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு இருக்கும். ஸோ அதுவுமே நீங்க மாடிஃபை பண்ணலாம். தென் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் மாரி சர்வர் இஸ் ஈக்குவல் டூ ஏபிஐ எண்ட் பாயிண்ட் கூட ஏதாவது கனெக்ட் இருந்தா, உங்களுக்கு அந்த ஏபிஐக்கு பதிலா நீங்க எஸ்எஸ்ஆர் பேலோட்ஸ் வந்து பயன்படுத்தலாம். தென் சம்டைம் வந்து இன்டர்னல் பாத்துமே வந்து குடுத்துருப்பாங்க. பாத் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ம்/கான்டாக்ட் அப்படின்னு இருக்கா. கான்டாக்ட் ஃபார்முக்கு பதிலா நீங்க இன்டர்னலா ஏதாவது ஒரு ஃபைல் அக்சஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் பாராமீட்டர்ல வந்து அக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இவங்க வந்து ஒரு கொஸ்டின் மாரி குடுத்துருக்காங்க. Based on the simple observation, which of the URL is most likely to vulnerable to SSRF? ஸோ இந்த 4 URLல எந்த URL வந்து உங்களுக்கு SSRFக்கு வல்னரபிளா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து யூசுவலான index.php ஃபைல். ஸோ இது வந்து நார்மல் வெப்சைட் தான். அது மாரி இதுவுமே லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் கேட்டகரி ஐடி இஸ் ஈக்குவல் டூ 5325. ஸோ இதுவுமே வல்னரபிள் கிடையாது. இங்க பார்த்தீங்கன்னா தெரியுது, ஒரு file.php அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து ஃபீச் பண்றாங்க. ஒரு பிடிஎஃப் ஃபைலு. இது எங்கருந்து ஃபீச் பண்றாங்கன்னா, ஒரு எஸ்ஆர்வி அ லைக் சோர்ஸ் வந்து ஃபைல் ஸ்டோரேஜ் டாட் கிளவுட் டாட் ஏஹெச்எம். ஸோ இது வந்து எக்ஸ்டர்னலா வந்து ஒரு ஃபைல் வந்து என்ன பண்றாங்கன்னா, அ இந்த பிடிஎஃப் ஃபைல இந்த எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ்லேருந்து ஃபீச் பண்றாங்க. அண்ட் போர்ட் 8001. ஸோ இதுவுமே ஐ கெஸ் வல்னரபிள் தான் நான் நினைக்கிறேன்.
4த் யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா, ஐட்டம் ஐடி 213 பிரைஸ் இஸ் ஈக்குவல் டூ 100 அப்படின்னு இருக்கு. மேபி இது வந்து பாராமீட்டர் டேம்பரிங், லைடார் அது பண்றதுக்கு இந்த 2 பர்ட்டிகுலர் யூஆர்எலும் பயன்படும். பட் 3 யூஆர்எல் தான் நமக்கு அ லைக் எஸ்எஸ்ஆர்எஃப் ட்ரை பண்றதுக்கு ஒரு யூசுவலான யூஆர்எல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3ன்னு குடுங்க. ஸோ எஸ்எஸ்ஆர்எஃப்ப வந்து எப்படி ரெமடியேட் பண்றது? ஓகேவா? மெயினா எஸ்எஸ்ஆர்எஃப் நடக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து அ இன்புட் வேலிடேஷன் அண்ட் இன்புட் வேலிடேஷன் வந்து ஒரு சின்ன இதுதான். பட் அந்த யூஆர்எல் நம்ம குடுக்குற யூஆர்எல் வந்து சரியா வேலிடேட் பண்ணாம அந்த சர்வர் வந்து அக்செப்ட் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து அலோ லிஸ்ட் அண்ட் டினை லிஸ்ட் வந்து நீங்க குடுக்கணும். ஸோ எந்தெந்த யூஆர்எல்லாம் வந்து என்னோட சர்வர் அக்செப்ட் பண்ணணும், இல்ல டினை பண்ணணும் அப்படின்னு வந்து குடுக்கணும். இப்போ நீங்க எஸ்எஸ்ஆர்எஃப் ட்ரை பண்ணும்போது லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 22 ஆர் போர்ட் நம்பர்ஸ்லாம் குடுப்பீங்க. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் வந்து அத அலோ பண்ணக்கூடாது. ஈவன் நீங்க லோக்கல் ஹோஸ்ட்ட வந்து வேற மாரி எப்படி குடுக்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 127.0.0.1 ட்ரை பண்ணலாம். ஆர் இந்த மாரி வகையில வந்து நெறைய அட்டாக்கர்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து டினை லிஸ்ட்ல வந்து வச்சுக்கணும். ஸோ தட் அட்டாக்கர் வந்து அதுல எஸ்எஸ்ஆர்எஃப் ட்ரை பண்றாரு அப்டின்னா, அது எதுவுமே வந்து அலோவ் பண்ணாது. ஓகேவா? சம்டைம் வந்து கிளவுட் இன்ஸ்டன்ஸ்ல வந்து இந்த 169.254, 169.254 எப்படி நம்ம நார்மலா கம்ப்யூட்டர்ல 127.0.0.1 லோக்கல் லூப் பேக் அட்ரஸ் யூஸ் பண்றோம். லோக்கல் ஹோஸ்ட் அட்ரஸ் யூஸ் பண்றோமோ, அது மாரி கிளவுட் இன்ஸ்டன்ஸ் ஜிசிபி, அஷ்யூர் அண்ட் ஏடபிள்யூஎஸ்ல வந்து இந்த பர்ட்டிகுலர் ஐபி வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, மெட்டாடேட்டா சர்வீஸ் வந்து புரொவைட் பண்றதுக்கு. ஸோ, இந்த பர்ட்டிகுலர் ஐபியுமே வந்து பப்ளிக்கா நீங்க வந்து பிளாக் பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து எஸ்எஸ்ஆர்எஃப் நடக்க வாய்ப்பு கிடையாது. பிகாஸ் இந்த ஐபி மூலியமா உங்களால மெட்டாடேட்டா கிரெடென்ஷியல்ஸ் வந்து அம் லைக் அ எக்ஸ்போஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ, அலோ லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட வெப்சைட் இல்ல உங்களோட சப்டொமைன் மட்டும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அலோ லிஸ்ட்ல வச்சுக்கணும். சோ தட் அட்டாக்கர் வந்து வேற ஏதாவது வெப்சைட் வந்து ட்ரை பண்றாரு. எக்ஸ்டர்னல் வெப்சைட் வந்து அக்சஸ் பண்ண ட்ரை பண்றாரு அப்டின்னா, அலோ லிஸ்ட்ல உள்ள யூஆர்எல்ல மட்டும் தான் அது எடுத்துக்கும். வேற எதுவும் எடுத்துக்காது. சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல ம் லைக் அம் இந்த வெப்சைட் டாட் டிஹெச்எம் அப்டின்ற ஒரு கீவேர்ட மட்டுமே சர்வர் வந்து வேலிடேட் பண்ணும். டாட் அட்டாக்கர் ஸ்லாஷ் டொமைன் டாட் காம் அப்டின்ற ஒரு ஃபிஷிங் வெப்சைட் இருந்துச்சுன்னா, ஸோ இத மட்டுமே வேலிடேட் பண்ற மாரி வந்து அவங்க வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ 3வது ஒரு மெட்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ரீடைரக்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த என்ன சொல்றது? மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸ்ல நீங்க ஓப்பன் ரீடைரக்ட் கண்டுபிடிக்கிறீங்க அப்டின்னா, ஸோ ஓப்பன் ரீடைரக்ட்ல நீங்க எஸ்எஸ்ஆர்எஃப்மே நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். சம்டைம் வந்து எஸ்எஸ்ஆர்எஃப் உங்களால அச்சீவ் பண்ண முடியலனா, ஓப்பன் ரீடைரக்ட் மூலியமா சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து உங்களால பைபாஸ் பண்ண. ஸோ ஓப்பன் ரீடைரக்ட்னா என்ன? ஒரு வெப்சைட் ல வர விசிட்டர்ஸ அவங்க லெஜிட்டிமேட் வெப்சைட்லேருந்து அட்டாக்கர் வெப்சைட்டுக்கு ஒரு ஏதாவது ஈவில் வெப்சைட்டுக்கு நீங்க மாத்தணும் அப்டின்னா, ஓப்பன் ரீடைரக்ட் பேலோட்ஸ் வந்து பயன்படுத்தி அவங்கள வந்து வேற ஒரு வெப்சைட்டுக்கு திசை திருப்புவீங்க. ஓகேவா? ஸோ இந்த ஓப்பன் ரீடைரக்ட் பயன்படுத்தியுமே நீங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ வந்து பைபாஸ் பண்ணலாம். ஸோ இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, சில கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. வாட் மெத்தட் கேன் யூஸ் டூ பைபாஸ் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஓப்பன் ரீடைரக்ட் தான். நான் சொன்ன மாரி. ஸோ வாட் ஐபி மே கன்டைன் சென்சிட்டிவ் டேட்டா இன் கிளவுட் என்விரான்மென்ட். ஸோ கிளவுட் என்விரான்மென்ட்ல என்ன ஐபி யூஸ் பண்ணுவாங்க நான் ஆல்ரெடி சொன்னேன். 169.254, 169.254. ஸோ அதுமே நீங்க ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் டைப் ஆஃப் லிஸ்ட் இஸ் யூஸ்ட் டு பெர்மிட் ஒன்லி சர்டன் இன்புட். பெர்மிட் அண்ட் ஸ்டாப் அப்படின்னு குடுத்துருக்காங்க. பெர்மிட் அப்படின்னா அலோவ். ஸோ பெர்மிட்னா அலோவ் லிஸ்ட் தான் பெர்மிட். ஸோ அலோவ் லிஸ்ட்ல குடுத்துருக்க திங்ஸ் மட்டும் தான் வந்து பெர்மிட் ஆகும். ஸ்டாப் அப்படிங்கிறது டினை லிஸ்ட். ஓகேவா? ஸோ டினை லிஸ்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட். இப்போ வந்து நம்ம பிராக்டிகல் பார்க்கலாம். ஸோ பிராக்டிகல்ல நமக்கான ஐபி வந்து கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ நான் வந்து ஐ கெஸ் அட்டாக்கர் பாக்ஸ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணாம விட்டுட்டேன். சாரி ஃபார் தட். ஸோ நம்ம அது ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் நம்ம பேரலலா அதுக்கான நோட்ஸ் என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அதே வெப்சைட் தான் குடுத்துருக்காங்க. ஏசிஎம்ஏ ஐடி சப்போர்ட் வெப்சைட் தான் குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து ஸ்லாஷ் பிரைவேட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு எரர் மெசேஜ் தான் குடுக்கும். அதுல எந்த ஒரு கன்டென்ட்டும் இருக்காது. அண்ட் ஸ்லாஷ் கஸ்டமர் நியூ அக்கவுண்ட் வெப்சைட். ஸோ இது வந்து அ கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய புது வெப்சைட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மூலியமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் வந்து வைக்கலாம். ஸோ அத தான் வந்து இங்க அவதார் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கஸ்டமர்ஸ் அந்த எஸ்எம்இ ஐடி சப்போர்ட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன்ல இந்த பர்ட்டிகுலர் யூஆர்எல்ல போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களுக்கான அவதார் ஆர் ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இத நீங்க மெஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் யூஆர்எல்ல நீங்க ஒரு அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ற மாரி இருக்கும். விச் இஸ் ஃப்ரீ ஃபார் த டெஸ்டிங்.
அண்ட் ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ண அப்புறம் இந்த பர்ட்டிகுலர் யூஆர்எல்ல விசிட் பண்ணீங்க அப்படின்னா, வியூ பேஜ் சோர்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு இந்த அவதார் சூஸ் பண்ற மாரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதோட வியூ பேஜ் சோர்ஸ் தான் இது. ஸோ அதுல இந்த மாரி இருக்குல்ல. ஸோ அவதார்லாம் வந்து எங்கேருந்து எடுத்து குடுக்குதுன்னா, இந்த அசர்ட்ஸ் அப்படின்ற ஒரு இந்த இமேஜஸ்லாம் எங்கேருந்து லோட் ஆகுது அப்படின்னா, இன்டர்னலா அந்த வெப்சைட்டோட அசர்ட்ஸ் அப்படின்ற ஒரு டைரக்டரிலேருந்து லோட் ஆகுது. ஸோ அசர்ட்ஸ் ஸ்லாஷ் அவதார் ஸ்லாஷ் 1 பிஎன்ஜி அப்படின்னு இருக்கா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் அவதாருக்கு பதிலா, நீங்க வேற ஏதாவது இன்டர்னலா ஒரு ஃபைல் வந்து ஆக்சஸ் பண்ண போறீங்க. ஸோ பை மாடிஃபையிங் த யூஆர்எல் ஸ்கீமாஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க அப்லோட் பண்ற இமேஜ் ஆர் அக்சஸ் பண்ற இமேஜ் எல்லாமே இந்த மாரி base64ல இருக்கும். சிக நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, பிரைவேட் அப்படின்ற ஒரு டைரக்டரியில ஒரு ஃபிளாக் இருக்கு. அத வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அது சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஃபிளாக் கிடைக்கும். இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ் ஸ்லாஷ் டாட் டாட் ஸ்லாஷ் பிரைவேட் அப்படின்ற ஒரு டைரக்டரியில. ஸோ அதுதான் இங்க வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒன்ஸ் நீங்க அந்த பிரைவேட் டைரக்டரி அக்சஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஃபிளாக் கிடைக்கும்னு சொல்றாங்க. இதுதான் வந்து எண்ட் ஆஃப் த சேலஞ்ச். ஸோ ஐ கெஸ் காலி நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ எப்பயுமே நான் வந்து காலி மெஷின இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றது? எப்பயுமே பூட் பண்ணிடுவேன். ஐ கெஸ் நான் இன்னைக்கு மறந்துட்டேன்னு நெனைக்கிறேன். ஆ ஓகே. ஸோ இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இவங்க குடுத்திருக்க யூஆர்எல் வந்து காப்பி பண்ணி இங்க அக்சஸ் பண்ணுங்க. ஸோ ஏசிமி ஐடி சப்போர்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதுல கஸ்டமர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நமக்கு ஆல்ரெடி வந்து ஒரு அக்கவுண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால சைன் அப் ஆப்ஷன் குடுங்க. சைன் அப்ல போயிட்டு நான் ஒரு அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்றேன் ஃபார் டெஸ்டிங். ஸோ சைபர் ஆடம் அப்படின்னு குடுக்குறேன். அண்ட் இமெயில் அட்ரஸ் வந்து சும்மா ஏதாவது ஒரு டம்மியா நான் வந்து கிரியேட் பண்றேன். cyberadam@youtube.com. ஸோ பாஸ்வேர்டுமே நம்ம அதே குடுத்து பார்க்கலாம் இடத்துக்கு தானே. ஸோ சைன் அப் குடுத்தோனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கவுண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. எந்த ஒரு வெரிஃபிகேஷன், வேலிடேஷன் எதுவுமே இல்ல. ஆட்டோமேட்டிக்கா உள்ளார போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுல யுவர் அக்கவுண்ட் போனீங்கன்னா, உங்களுக்கு அவதார் சேஞ்ச் பண்ற மாரி எந்த ஒரு ஆப்ஷனும் இல்ல. அம் ஸோ இங்க போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கஸ்டமர் ஸ்லாஷ் நியூ அக்கவுண்ட் பேஜ். ஸோ இது வந்து இவங்க புதுசா கிரியேட் பண்ண பேஜ் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ இந்த பேஜுக்கு போயிடுங்க. ஸோ இப்ப போனீங்கன்னா, உங்களுக்கு இந்த அவதார் சூஸ் பண்ற ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல நான் இப்ப ஏதாவது ஒரு அவதார் குடுத்துட்டு, அப்டேட் அப்படின்னு குடுத்தோம்னா, நமக்கு வந்து இந்த அவதார் வந்து அப்டேட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் என்ன அவதார் குடுக்குறேனோ, இங்க வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இதுல போயிட்டு வியூ பேஜ் சோர்ஸ் போங்க. ஆர் இன்ஸ்பெக்ட் எலிமென்ட்ல போயிட்டு கூட நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் இமேஜ நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா உப்ஸ். ஓகே. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன் ஸ்க்ரீன்ல. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இமேஜோட base64 என்கோடட் ஸ்ட்ரிங் வந்து இங்க இருக்கா? ஸோ இப்ப வந்து என்ன பண்ணணும்னா, இந்த பர்ட்டிகுலர் அவதார் சூஸ் பண்றீங்கல்ல, இந்த சூஸ் பண்ணக்கூடிய அவதார்ல போயிட்டு இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் அப்படின்னு குடுங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்த மாரி அசாத் ஸ்லாஷ் அவதார் டாட் டூ டாட் பிஎன்ஜி அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதுக்கு பதிலா நீங்க என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இவங்க எக்ஸாம்பிள்ல குடுத்த மாரி எக்ஸ் ஸ்லாஷ் டாட் டாட் பிரைவேட் அப்படின்னு இருக்கா? இந்த பர்ட்டிகுலர் டைரக்டரிய தான் நீங்க அக்சஸ் பண்ண போறீங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் அவதாருக்கு பதிலா நீங்க இந்த லைக் இந்த வேல்யூ வந்து நீங்க மாத்துறீங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த வேல்யூ வந்து நான் மாத்துறேன். வேல்யூ மாத்திட்டு என்டர் குடுத்துக்கோங்க. ஸோ என்டர் குடுத்துட்டு, இப்போ வந்து நீங்க அப்டேட்ன்னு குடுத்து பாருங்க. அப்டேட் அவதார் அப்படின்னு. ஸோ அப்டேட் அவதார்ன்னு குடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து இங்க ஒரு அவதார் வந்து அப்டேட் ஆயிடும். பட் எந்த ஒரு இமேஜுமே இங்க இல்லையா? ஸோ இதுல போயிட்டு இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்ன்னு குடுங்க. நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு இங்க தெரியும். ஸோ இங்க வந்து நமக்கு ஒரு base64 ஸ்ட்ரிங் கிடைச்சிருக்கு. நம்ம மாத்துன அவதாரோட ஸ்ட்ரிங். ஸோ இந்த base64 ஸ்ட்ரிங்க காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு, நீங்க ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி, base64 டிகோடர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ base64 டிகோடர்ல நீங்க எது போட்டாலுமே, அதுக்கான டிகோடர் வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து ஒரு ஃபிளாக் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இத போயிட்டு, நீங்க உங்க ரூம்ல போயிட்டு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா, SSRF சேலஞ்ச் வந்து முடிஞ்சிருச்சு.
ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ரூம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். பிகாஸ் இதுல எந்த ஒரு அட்வான்ஸ் அ செயினிங் எதுவுமே கிடையாது. டைரக்ட்டா நீங்க இன்டர்னலா இருக்கிற ரிசோர்ஸஸ வந்து ஜஸ்ட் யுஆர்எல் மேனிபுலேஷன் ஆர் யுஆர்ஐ ஸ்கீமா மேனிபுலேஷன் பண்ணி நீங்க வந்து இது கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு அ ஒரு என்ன சொல்றது? ஒரு டெஸ்ட் கேஸஸ் மாரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லி வீடியோ தான். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம அட்வான்ஸ் வெப் ஆப் பென் டெஸ்ட் வீடியோஸ்லாம் நம்ம பண்ண போறோம். ஸோ இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி வீடியோவா எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வீடியோ பண்ணும்போது டீட்டெயில்டா என்னென்ன டெஸ்ட் கேஸஸ்லாம் வந்து எஸ்எஸ்ஆர்எஃப்க்கு அப்ளிகேபிள் ஆகும். அண்ட் எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். நேத்தே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல் இன்க்ளூஷன் பண்ணும்போது ஒரு டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணேன். பட் அது வந்து என்னால அந்த வீடியோல ஷோ பண்ண முடியல. நான் மறந்துட்டேன். ஸோ டெலகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். போய் பாருங்க. ஓகேவா? ஸோ இதுல என்னென்ன டெஸ்ட் கேஸஸ்லாம் வந்து எஸ்எஸ்ஆர்எஃப்க்கு அப்ளிகேபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்னல் நெட்வொர்க் அக்சஸ் டெஸ்ட் பண்ணும்போது இந்த பேலோட்ஸ்லாம் நீங்க பயன்படுத்தலாம். லோக்கல் ஃபைல் சிஸ்டம்க்கு என்னென்ன பேலோட்ஸ்லாம் பயன்படுத்தலாம். அண்ட் ஒரு கிளவுட் என்விரான்மென்ட்ட நீங்க டெஸ்ட் பண்ணும்போது, AWS, GCP, Azureக்கு என்னென்ன பேலோட்ஸ்லாம் நீங்க பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாரி ஒவ்வொரு இதுக்கும் நான் லைக் தனித்தனியா குடுத்துருக்கேன். ஓப்பன் ரீடைரக்ட், இன்புட் வேலிடேஷனு, அ வேற ஏதாவது அல்டர்னேட்டிவ் ஸ்கீமாஸ் பயன்படுத்துறதுக்கு, ஈவன் நீங்க ரெஸ்பான்ஸ் டைம்ஸ் மூலியமா நீங்க எப்படி வந்து எஸ்எஸ்ஆர்எஃப் பிளைண்ட் எஸ்எஸ்ஆர்எஃப் கண்டுபிடிக்கலாம். ஆர் வெப் ஹூக்ஸ் மூலியமா எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம். இத பத்திலாம் நான் இங்க இந்த பர்ட்டிகுலர் டாக்குமெண்ட்ல வந்து குடுத்துருக்கேன். நீங்க போயிட்டு பாருங்க. அது மாரி எப்படி வந்து எஸ்எஸ்ஆர்எஃப் வந்து வேற வல்னரபிலிட்டி கூட சேஞ்ச் பண்ணலாம். லைக் ஆர்சி, எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், எக்ஸ்எஸ்எஸ் எப்படி வந்து அச்சீவ் பண்றது. ஸோ இத பத்திலாம் குடுத்துருப்பேன். அது மாரி என்னென்ன டூல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி வீடியோ தான். ஓகேங்களா? ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். ஸ்டே டியூன் கைஸ். பாய். டேக் கேர்.